வணக்கம் டு மை ராசாஸ் அண்ட் ராசாத்தீஸ். உங்கள் வசுந்தரா சுந்தரம். எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு எல்லாமுள்ள இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் ரொம்ப கோவமாக இருக்கிறேன். ரொம்ப கோவமாக இருக்கிறேன். அதாவது எங்கள் இனமே, எங்கள் தமிழ் சமுதாயம், இலங்கை தமிழ் சமுதாயம் இனமே எங்களை தூத்தி பேசும்போது வேறாக்கள் பேசினான பேசாமல் இருந்தான. ஓகே, இந்த நபர் பாலா முரளி அண்ணே அவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு இன்ன வரைக்கும் பாருங்கள், அண்ணேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் மரியாதையாக உங்களை அண்ணேன்னு நான் கூப்பிட்டுருக்கேன். என்னுடைய பிறவி, நான் ஒரு திருநங்கை. ஆமாம், அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு ஆண் மகனாக பிறந்தாலும் ஒரு பெண் மகளாக பிறந்தாலும் சாதிக்கிறது வாழ்க்கையில் அவங்க சாதிச்சிடலாம், மேடு பள்ளம்லாம் ஏறி சாதிக்கலாம். ஆனால் ஒரு திருநங்கையாக பிறந்து வாழ்க்கையில் சாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நிறைய இழிவு சொல்லு, கல்லடி சொல்லடிலாம் பட்டு 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 நொந்து போய் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையின் படியில் நாங்கள் ஜெயிச்சு இன்றைக்கி நம்ம திருநங்கை சமுதாயம் வெற்றி திருமகளாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு நான் இங்கே லண்டனில் ஒரு வெற்றி திருமகளாக நிறைய சாதனைகள் நான் புரிஞ்சிருக்கிறேன். ஆனால் அதை சொல்ல எதுக்கு? இதற்கு இசை left what the left hand does, the right hand should know, vice versa. ஓகே, நான் சிவனேன்னு என் வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசி சொல்லியிருக்கீங்க வசுந்தராங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த நபரும் ஏன் எனக்கு நல்லா தெரியுமே, அவை இல்லை அவன், ஷீ இஸ் அ மேன் என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எதுக்கு பாலா அண்ணன் உங்களுக்கு? பாருங்கள், இன்ன வரைக்கும் உங்களை அண்ணன்னு தான் நான் சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா மனுஷாளுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு எங்கள் பெற்றவங்க சின்ன வயசுலேருந்தே என்னை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஒரு நல்ல குடும்பத்தில் சேர்ந்தவன் தான். சரி, என் பிறப்பு இந்த பிறப்பாக போச்சு. கடவுளே, ஏன் தான் இந்த மாதிரி பிறவி எடுத்தோன்னு எந்த காலமும் நான் வருத்தப்படலை. கடவுள் எனக்கு இது கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், அதாவது திருநங்கை. எங்கள் தேவாரம் திருவாசத்துலேயும் சொல்லியிருக்கேன், ஆணாகி பெண்ணாகி அலியாகி. இந்த அலி பிறவி நான் எடுத்திருக்கேன். இந்த அலி பிறவி எடுத்தாலும் சமுதாயத்துக்கு குறிப்பிட்டு பெண்கள் நலத்துக்கு நான் நிறையா பாடுபட்டிருக்கேன் ஐயா, நிறையா பாடுபட்டிருக்கேன். இன்றைக்கி நான் நெஞ்சு அடித்து சொல்ல முடியும், என்னால் நிறைய தமிழ் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்வு பெற்று வாழ்ந்துட்டு சமுதாயத்தில் கௌரவமாக அவங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு இடம், கவர்மெண்ட் பெனிஃபிட், அவங்க பிள்ளைங்களுக்கு பெனிஃபிட், இன்னும் வாழ்க்கையில் அடிப்பட்ட பெண்கள், தமிழ பெண்கள், ஸ்ரீலங்கன் தமிழ பெண்கள் நிறையா இருக்கிறாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை ஒர்க் எத்திக்கெட். புரியுதா? என்னால் இன்னும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தாய்மார்கள் நிறைய பேர் என்னை ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காங்க. உங்களை பார்க்கும்போது அந்த துர்கை அம்மனையே பார்க்குற மாதிரி இருக்குமா, ரொம்ப நன்றிம்மா. ஸோ நான் சொன்னேன், நான் வழிதான் காட்டியிருக்கேன், மற்றதெல்லாம் நீங்கள் தான் முன்னோக்கி போன வாழ்க்கையில் அப்படின்னு நான் வாழும்போது, சிவனேன்னு நான் இருக்கும் போது எதுக்கு என்னை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசணும்? இந்த உலகத்தில் தீவிரவாதிகள் வாழ்கலாம், பிள்ளைங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறது வாழ்கிறான், கற்பழிப்பு பண்ணுற ஆம்பளைங்களை வாழலாம், மனுஷங்க வாழலாம், பெண்களை அடிக்கிற மனுஷன்லாம் வாழ்கிறான், கொடுமை செய்கிற மனுஷன்லாம் வாழ்கிறான். ஏன் நாங்கள் திருநங்கையெல்லாம் வாழக்கூடாது அங்கே கௌரவமாக இந்த சமுதாயத்தில்? நான் தெரியாமல் கேட்குறேன் பாலான்னு, இது நல்லதா? உங்களுக்கு 4 கல்த வயசாச்சு. என்னை இப்படி இழிவுபடுத்தி நீங்கள் பேசுகிறீங்களே. நானும் இன்னொரு தகப்பனுக்கு மகள், பிள்ளை, இன்னொரு தாய்க்கு பிள்ளை. என் தாய் தப்பங்க இது மாதிரிலாம் கேட்டிருந்தா, ஐயோ இந்த 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 நிலைமையிலேயும் என் பிள்ளை இவ்வளோ இழிவு பேச்செல்லாம் கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கே சமுதாயத்தை, அவங்க மனசு எவ்வளோ புண்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்குது, புரியுதா? தன் வினை தன்னை சுடும். ஸோ இதே மாதிரி உங்கள் பிள்ளைக்கு நடந்து இருக்கிறவங்கெல்லாம் நம்ம சமுதாய மக்களே இழிவுபடுத்தினா உங்களால் ஏற்றுக்க முடியுமா?
ஆ? நான் தெரியாம கேட்கிறேன். போய் சொல்லியிருக்கிறீங்களா? "ஓ! ஐ நோ யூ நோ வசுந்தரா. யூ நோ மிக்ஸ் அரவுண்ட் வித் வசுந்தரா. டூ யூ நோ ஷி இஸ் அ மென்?" "ஸோ வாட்?" ன்னு அவங்க கேட்டாங்க. ஐ சீ ஹர் அஸ் அ ஹியூமன் பீயிங். நான் என் வாழ்க்கையில திருநங்கையா சாதிச்ச சாதனை, கால் தூசு உங்களால சாதிக்க முடியுமோ? அந்த புனிதமான பைபிள்லயும் சொல்லியிருக்கு, மகாபாரதத்திலயும் சொல்லியிருக்குது, புனிதமான குரான்லயும் சொல்லியிருக்குது. மே த ஃபர்ஸ்ட் மேன் ஹூஸ் நாட் சின் காஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். பாவம் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத மனிதனாய் இருந்தால், நீங்க மத்தவங்க கிட்ட கல்ல தூக்கி வீசலாம். மத்தவங்க தப்புன்னு நீங்க சொல்லலாம். நீங்க என்ன பெரிய ஒழுங்கா பாலா அண்ணே? ஆ? எப்படி இந்த பாலா அண்ணே நான் சந்திச்சேன்னா, ஒரு ஒரு தேவைக்கு போயிட்டுருந்தேன். ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டுருந்தேன். அந்த ஃபங்ஷன்ல நான் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரி 60த் வெட்டிங் ஆனிவர்சரி போயிருந்தேன். அவரா வந்து என்ட்ட பேசினார் ஒழிய, நான் போய் யூனோ எனக்குன்னு ஒரு எனக்கு ஒரு ஃபென்ஸ் நான் கட்டி வச்சிருக்கேன். தெரியாதவங்க கிட்ட, குறிப்பிட்ட ஆம்பளைங்க கிட்ட நானா போய் பேச மாட்டேன். ஆனா வயசான ஆம்பளைங்கலாம் பார்த்தா, அண்ணன் ஸ்தானம், தகப்பன் ஸ்தானம், மாமா ஸ்தானம்லாம் பார்த்தா, நமஸ்காரம் நல்லா இருக்கிறீங்களா? எந்த சபையிலோ யாருக்கும் நான் மரியாதை குறைவா பேசினதே இல்ல. குடுக்க வேண்டிய மரியாதை தான் நான் குடுத்துருக்கேன். ஏன்னா, ஒரு நல்ல குடும்பத்தில சேர்ந்தவன் நானு. ஓகே. அப்படின்னு இருக்கச்சே, என்ன வந்து சந்திச்சு, "ஓ! வாட் ஆர் யூ? ஹூ ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? திஸ் ஆர் யூ" ஒன்ஸ் யூ கெட் டு நோ மீ. அப்பயும் என் கழுத்துல ஒரு தாலிக்கொடி இருந்தது. அப்ப நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சு, எப்படியாச்சும் என் ஃபோன் நம்பர் வாங்குறதுக்காக நான் ஐ அம் அட்வொகசி ஃபார் வுமன்ஸ் ஹியூமன் ரைட், அதாவது பெண்கள் மனித உரிமைக்காக நான் ஒரு வழக்கறிஞர். ஓ! அப்பன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. எல்லாம் இலங்கை தமிழ் பெண்கள் ஓட குரூப்பு. அந்த குரூப்ல நிச்சயமா நீங்க வந்து சேரணும். அந்த குரூப்போட நோக்கமே பெண்கள் எம்பவரிங் எம்பவர்மென்ட் ஆஃப் விமென்னு சொல்லி. அப்புறம் நான் நினைச்சேன், இட்ஸ் நைஸ் மற்ற மற்ற இனத்து பெண்களுக்கு நான் உதவி செய்கிற மாதிரி நம்ம இலங்கை பெண்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அதே ராத்திரி என்னை இந்த குரூப்பில் சேர்த்து விட்டார். அந்த குரூப்பில் சேர்த்து விட்டால் எல்லாம் பொம்பளைங்க, 2 ஆம்பளைங்க. இந்த ஆசாமியும் இன்னொரு ஆசாமியும். ஓகே. என்னடா இது விமன் எம்பவர்மெண்ட் பார்க்க போனால் ஊர் கதை, உழவு கதை, தேர் கதை, தெருவாத கதை, திருவாமியூர் தேரை இழுத்து விட்ட கதை, ஃபுல்லாக காசிப். என்பவரிங்கே இல்லை. ஓகே. அதே ராத்திரியில் ஆசாமி நல்லா குடிச்சு போட்டுட்டு அண்ணன் வந்து எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ், வாய்ஸ் நோட்லாம் இருக்கு. குடி மப்பு, கண்ணே கண்ணே கனி அமுதே. I say, hey, Anne, what happened? No. Don't call me Anne. Call me Bala. Call me Murali. I don't like this, Anne. We are friends. அப்புறம் என்ன என்னடா இது மணி 2 ஆச்சு காலையில். கால் பண்ணி என் கண்ணை மூடினாலே வசுந்தரா ஓன் டோட்டுன்னு தான் தெரியுது வசுந்தரான்னு. 2-3 வாட்டி ஹெராஸ் பண்ணி கால் பண்ணிவிட்டு, வாட் யூ டூயிங் இன் நெக்ஸ்ட் வீக், கம் லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ ட்ரிங்க்கு. இன்னொருத்த பொண்டாட்டியை நீங்கள் கூப்பிட்றீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்கள் வீட்டிலையும் ஒரு பொண்டாட்டின்னு ஒரு பொம்பளை இருக்கேன், இட்டாலியன். ஏன் இட்டாலியன் பிட்சா சாப்பிட்டு புளிச்சு போச்சா? இப்போ வந்து இடியாப்பம் புட்டு கேட்குதா ஸ்ரீலங்கா? இல்லாட்டி கொத்து ரொட்டி கேட்குதா? இல்லாட்டி லம்ப் ரைஸ் கேட்குதா? நான் தெரியாமல் கேட்குறேன். அவாய்ட் பண்ணி பார்க்குறேன்னு நான் போயிட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் தான் உங்களை பார்த்தேன் பாலாண்ணே. நீங்கள் என்னை பற்றி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப் பொம்பளைங்கள்ட்டெல்லாம் திருட்டுத்தனமாக கால் பண்ணி ப்ரைவேட்லி போய் லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ ட்ரிங்க். அதுவும் கல்யாணம் கட்டின பொம்பளைங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? நான் சொல்கிறேன், இந்த கனகதுர்க்கை அம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை நெய் விளக்கு போட்டு கும்புறது உண்மையானா, அந்த அம்மன் சக்தி உள்ள தெய்வமாக இருந்தால் நான் ஒரு திருநங்கை வயிறறிஞ்சு சொல்கிறேன், நீ ஏலூருக்கு போனாலும் அது பாலூராக தான் போகிறோம். யார் சாபம் வாங்கக்கூடாது, திருநங்கை சாபம் முக்கியமாக வாங்கக்கூடாது. பத்தினி சாபம் 7 நாளைக்கு எங்களை மாதிரி திருநங்கை சாபம் நான் கை அடித்து சொல்கிறேன் மிஸ்டர் பாலா. நாசமாக தான் போவீங்க. அந்த அம்மன் உங்களுக்கு கூலி கொடுப்பார். வெக்கமா இல்லை? ஐயோ கடவுளே, முடியாதுங்க. நீ நாசமா போவேன் மிஸ்டர் பாலா. ச்சீ, இப்படி ஒரு மனுஷ ஜென்மமா?